அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தைப்பூச நாட்கள். அருமையான நாள், ஒரு சிறப்பான நாள். இந்த நாளில் தைப்பூசத்தின் சிறப்புகளும் பூச நட்சத்திரனுடைய சில விஷயங்களை மட்டும் இன்று பகிர்ந்து கொள்வோம். அந்த வகையில் பார்க்கும்போது தைப்பூசத்தினோட சிறப்பு, எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி இன்று தைப்பூசத்தின் சிறப்புகள் மற்றும் பூச நட்சத்திரனுடைய சிறப்புகளை பற்றி மிக விரைவாக பார்ப்போம். பூச நட்சத்திரம் அன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட முருகப்பெருமானை வழிபாடு செய்வது பாரம்பரியமாக கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்டுகளுக்கு மேற்பட்டே நம்ம இந்த விழாவை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னோர்கள் இருந்தாலும் சரி, அரசர்கள் இருந்தாலும் சரி, முனிவர்கள் இருந்தாலும் சரி, 1500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பழமையான ஒரு விழாவாகவே கருதப்படுகிறது. இந்த பூச நட்சத்திரம் முருகன் வழிபடுவதற்கு காரணம் என்ன? பூச நட்சத்திரம் அன்று தான் இவர் அதாவது ஒரு குட்டி கதை. சிவபெருமானுக்கும் குடும்பத்தில் நாரதர் முனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா ஞான பழத்தை கொண்டு வந்து இந்த பழத்தை, இந்த உலகத்தை யாரை முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு இந்த பழம் தரப்படும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த கதையோட சாராம்சம் சொன்னாங்க. அப்போ உலகத்தை முதல்ல சுற்றி வர்றது அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஜோதிட ரகசியம் இருக்குது, ஜோதிட சூட்சமும் நிறைய உள்ளது. நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும். இதில் என்ன கேட்குறாரு நாரத முனிவர் சொல்கிறாரு, உலகத்தை முதலில் சுற்றி வருவதற்கு இந்த பழம் வழங்கப்படும் சொல்கிறார் இல்லையா? அப்போ விநாயகர் என்ன சொல்கிறார்? தாய் தந்தையை சுற்றி வருவதும் இந்த உலகத்தை சுற்றி வருவதும் ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறார். காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவர் என்னோட தாய் தந்தைகள் தான் என்னை பெற்றெடுத்தவங்க, அவங்க தான் இந்த உலகத்தை எனக்கு வழிகாட்டினாங்க, அவரை சுற்றி வரது எனக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுற்றி பழத்தை வாங்குறாரு. ஆனால் முருகப்பெருமான் மயிலை எடுத்துட்டு உலகமெல்லாம் சுற்றி வரத்துக்குள்ள அவர் அங்கே அந்த காட்சியான நிறைவு பெறுகிறது. அந்த கோபமும் கொப்பளமும் கோபப்பட்டு அவர்கள் சென்ற நாள் தான் பூச நட்சத்திரம், தைப்பூச நட்சத்திரம். அவர் எங்கே போய் உட்கார்றாரு அப்படின்னா பண்டார கோலத்தில் பழனி மலையில தான் போய் உட்கார்றாரு. அதனால இந்த பழனி மலைக்கு அவ்வளோ அற்புதமான சக்தி உண்டு, அற்புதமான ஒரு இடம். அந்த சித்தர்களை நவபாசனங்களை முருகப்பெருமானை செய்து அங்கே குளிர் வைத்து அங்கே உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த மலைக்கும் ஒரு சிறப்பு உண்டு, அந்த இடத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பூச நட்சத்திர நாட்களுக்கு அவ்வளோ. அப்போ வீட்டில் நம்மளோட அந்த தைப்பூசத்தை கோவிலுக்கு போக முடியல, நம்ம வீட்டிலேயே எளிமையாக கொண்டாட முடியுமா? கொண்டாட முடியும். பாயில் தயிர், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி அபிஷேகத்தையும் நம்ம கோவிலில் போய் செஞ்சுக்கலாம். இல்லை வீட்டில் நீங்கள் வேலு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கு இந்த பாலை கொண்டு, தயிரை கொண்டு, பன்னீரை கொண்டு, பஞ்சாமிரத்தை கொண்டு, சந்தனம், விபூதி அபிஷேகம் நீங்கள் வீட்டிலே செய்து கொள்ளலாம். சரி, அதுக்கு நெய்வேத்தியம் என்ன செய்யலாம் அப்படின்னா தேனும் திரைமாவும் வைத்து பூஜிக்கலாம். இப்போ இதெல்லாம் செஞ்சால் நமக்கு என்ன சார் கிடைக்கும்? நமக்கு செல்வம் பெருகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கை கூடணும், சுப காரியங்களுக்கு வீடு கட்டணும், சுப செலவுகள் பண்ணணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், நல்லா செல்வத்தை வளர்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் செய்யும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். செல்வம் பெருகும், திருமணம் கைகூடும், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய நாள் அது. இந்த பூச நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எங்கே விழுகுது? கடக ராசியில் விழுகுது. அப்போ அந்த ராசியோட அதிபதி சந்திரன், பூச நட்சத்திர நாயகன் சனி பகவான், அந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி அப்படின்னு அதிதேவதைன்னு அப்படின்னு குரு. அப்போ குரு, சனி, சந்திரன் 3 பேர்த்தையுமே ஒரு சேர ஒரே நாளில் நம்மளோட தரிசிக்கக்கூடிய சூழல் ஏற்படுதுன்னா அதற்கு இந்த பூச நட்சத்திரத்துக்கு நம்ம மிக சிறப்பான நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த பூச நட்சத்திரம். அது உடைப்படாத நட்சத்திரங்கள் இது ஒரு நட்சத்திரம் அல்லவா? இந்த பூச நட்சத்திரம் குருவை வழிபாடு செய்வதற்கும், கல்வி கற்பதற்கும், குரு உபதேசம் செய்வதற்கும் மிக அருமையான நாள். இந்த பூச நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தானம் செய்வது அவ்வளோ சிறப்பு. இவங்களோட குணநலங்கள் பார்த்தோம் அப்படின்னா பூச நட்சத்திரங்க நெருக்கடி காலங்களில் சமாளிக்கக்கூடிய ஆற்றலுடையவங்க யார் அப்படின்னா அந்த பூச நட்சத்திரக்காரங்க தான். அதே மாதிரி முடிவு எடுக்கிறதுலையும் நல்ல ஒரு அருமையான முடிவு எடுப்பாங்க. யார்? இந்த பூச நட்சத்திரக்காரங்க. அது முடிவு கிடைக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்கன்னு சொல்லணும்னா அந்த பூச நட்சத்திரக்காரங்க தான். நேர்மை, நியாயம், இரக்க குணமுடையவர்கள் எல்லாமே இந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட சிறப்பாகும். அப்போ அந்த பூச நட்சத்திர கல்வி எப்படி இருக்குன்னா கல்வி சிறப்பு உண்டு, நல்ல கல்வி உண்டு அவங்களுக்கு. 2வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருது ஆயில்யம், ஆதியோட நட்சத்திரம் அதிதேவி ஆதிசேஷன் ஓட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம். கல்வி, ஞானம் எல்லாமே நல்ல சிறப்பான ஒரு உண்டு. குடும்ப அமைப்பில் தான் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கும்.
இந்த குடும்ப நெருக்கடியில் சில நேரங்களில் உங்களுக்கு தடுமாற செய்வாங்க. அந்த விஷயங்களை மட்டும் எப்போதுமே கண்ணு கவனமாக இருக்கணும். ரொம்ப தடுமாற்றத்தை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா குடும்ப வாழ்க்கை பெரிய லெவலில் கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி தொழிலில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கதை ஆசிரியர், இசை அமைக்கிறது, இசைத்துறை, நீர் சம்பந்தப்பட்ட துறைகள், ரசாயனம் ரசாயனம், பெட்ரோல், கெமிக்கல்ஸ், கடல் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னா சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஜெயிக்கணும்னு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட ஜெயிச்சு காட்டக்கூடிய சூழல் இருக்கணும் இருக்கும். இதெல்லாம் நல்லா செய்யக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கு. கல்வி ஒரு சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சய பாத்திரம்னு சொன்னால் இவங்க தான். குடும்ப பொறுப்பை நிர்வாகிக்கும் பொறுப்பு ரொம்ப சிறமையாக சீரும் சிறப்புமாக நடத்துவாங்க. குடும்பத்தில் வாழ்க்கையில் வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, பூச நட்சத்திரக்காரங்க கஷ்டப்பட்டால் வாழ்க்கையில் ஒரு நாள் முன்னேறணும் அப்படிங்கிற மனப்பாங்கு உடையவர்கள் அப்படின்னு அந்த பூச நட்சத்திரக்காரங்க தான். அதுமாதிரி இவங்களோட கோவில் அப்படின்னு சொல்லும் போது எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்ணி அருகே விளாதிக்குளம் அருகே அச்சயபுரீஸ்வரர் சிவன் கோவிலில் போய் வழிபாடு செய்வது, பூச நட்சத்திரம் என்று வழிபாடு செய்வது உங்களுக்கு சந்திரனையாக இருக்கட்டும், சனி பகவானாக இருக்கட்டும், குரு பகவானாக இருக்கட்டும், மூன்றையும் ஒரே இடத்துல வழங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அமையும். இந்த தைப்பூசத்தின் சிறப்புகள் அவ்வளோ நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ நிறைய இருக்குது. இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அவ்வளோ சொல்லலாம். பூச நட்சத்திரம் என்று எந்த சுப காரியங்களும் செய்தாலும் வெற்றி கிட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க இப்பிரபஞ்சம்.